வந்தாரை வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமிக்கு முதல் வணக்கம். என்னை இந்த அளவுக்கு வாழ வச்சது வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமி தான். அவர் சக்தியில் தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். திருச்சி மாவட்டம் துறையூருக்கு பக்கத்தில் முத்தையம்பாளையம், புத்தனாம்பட்டி காலேஜுக்கு முன்னாடி முத்தையம்பாளையம், அந்த கோயிலுக்கு போய் தான் நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு வருஷமாக கோயிலுக்கு போய் அவர்கிட்ட சொல்வாக்கு வாங்கினேன். அப்படிங்கிறப்ப எனக்கு உன் சொல்வாக்கு பழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாக்கில் விபூதி வச்சு விட்டு, இப்போ என்னை யாருமே ஜாதகம் பார்க்க முடியாது, உனக்கு சாமி சொல்கிறதுக்கு தான் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் நான் போய் கேட்டப்ப உனக்கு சாமி தான் சொல்ல முடியும், வாக்கு தான் சொல்ல முடியும், ஜாதகம் பார்க்குற அமைப்பு இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அவர் தான் வாழ வைக்க வண்டித்துறை கருப்பசாமி, அவருடைய இதில் தனபால் சாமி வாக்கு சொன்னார். அவர் தான் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அப்படிங்கிறப்ப உன்னை இந்த நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் யார் உன்னை ஜாதகம் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நான் அந்த எல்லையிலேயே உன்னை பெரிய ஜோதிடராக ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அதே மாதிரி நகை நட்டுக்கு ஆசைப்படக்கூடாது, இந்தரம் தாயத்து மந்திரம் இந்த மாதிரி இதை நீ தொடக்கூடாது அப்படின்னு கருப்புசாமி முன்னாடி சத்தியம் வாங்கினார். அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிட்டேன். இது நாள் வரல யார் காசு பணத்துக்கோ இல்லை ஜாதகம் பார்த்தா கூட அவங்ககிட்ட கணக்காக தான் அமௌண்ட்டு வாங்கிக்குவேன். எதுக்குமே நான் ஆசைப்பட்டது கிடையாது. இது வரல எனக்கு சேமித்து வச்சதும் கிடையாது. வருவேன், ஜாதகம் பார்த்தேன், அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வாங்கிக்குவேன். மற்றபடி இந்தரம் மந்திரம் தின்னூறு இது மாதிரி எந்த விஷயத்தையுமே நான் தொட்டது கிடையாது. உள்ளபடி உள்ள பலன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கு போடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அது மாதிரி சொல்லிடுவேன். ஆனால் இந்த அளவுக்கு என் பிள்ளைங்களை வளர்த்தி நான் இந்த அளவுக்கு ஒரு தனி தொழிலாக ஒரு லேடிஸாக இருந்து நடத்தி வரேன்னா அதுக்கு வந்தாரை வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமி தான் காரணம்.